கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பைநிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை செய்வேன். இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை யார் மட்டும்தான் சொல்ல முடியும்னா கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யாரும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகிறது. வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். நாங்கள் வைகுண்டம் ஏறி என்னச்சும் அதை கொண்டு வருவோம், இதை கொண்டு வருவோம். ஆனால் எதையுமே செய்ய மாட்டாங்க. சில வாக்குறுதிகள் அரசியல்வாதிகள் நிறைவேற்றுவார்கள், நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற வாய்ப்பில்லை என்று சொல்லிவிடுவார்கள். நான் இங்கே சொன்னேன்னு கூட சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லலேயும்பாங்க. ஆனால் தேவன் அப்படியல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமேன் சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். சொல்லிட்டா நிறைவேற்றி ஆவார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எதை சொல்லுகிறார், எதை செய்வாராம்? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நிர்மூலமானது, நிர்மூலம் என்றால் என்ன? அடையாளம் இல்லாமல் தகர்க்கப்படுகிறது. நிர்மூலம்னா என்ன அர்த்தம்? ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளமே இல்லைப்பா. இல்லை ஒரு தேட்டர் இருந்துச்சு, அடையாளமே இல்லாமல் போயிட்டேன். இல்லை ஒரு வீடு இருந்துச்சு, அடையாளமே இல்லாமல் போயிட்டேன். அதுக்கு பிறகு தான் நிர்மூலம். அப்படி அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்டதை திரும்ப கட்டுவேன். நிர்மூலமானவைகளை, உன் வாழ்க்கையில் எதை இழந்தீங்களோ, எதை அடையாளம் இல்லாமல் சத்துரு அழித்து போட்டானோ, எவைகளை பிசாசு வாரி கொண்டதோ அவைகளை திரும்ப கட்டுவேன் என்கிறார். பாழானதை, பாழானதை, பால்பட்ட நிலங்களை, பாழான நிலம் ஒன்றுக்காகாது அப்படிப்பட்ட நிலங்களை ஆண்டவர் பயிர் நிலமாக்குவேன் என்கிறார். இதையெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். உங்களை பரியாசம் பண்ணுற ஜனங்கள், சபைக்கு போய் என்னத்தை கண்டான், சபைக்கு போய் இவங்களுக்கு என்ன நடந்துச்சின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறாங்கல்ல, அவர்கள் கண்கள் காண நான் இதை செய்வேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கு எத்தனையோ காரியங்கள் பெற்றிருக்கலாம், சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறார், பாழானதை பயிர் நிலமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். நிர்மலமானவைகளை கட்டுவேன் என்கிறார். நிர்மலமானவைகளை, அதாவது ஒன்றும் இல்லாமல் போனதை கட்டுறங்கிறார். அப்போ இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? ஒரு வெட்டப்பட்ட மரம் துளிர் விடுகிறது போல யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். யாக்கோபு வெட்டப்பட்ட ஒரு மரம். எப்படி மேல் மரம் எல்லாம் வெட்டப்பட்டால் அடி மரத்தில் ஒரு வேருக்கு உயிர் இருந்தால் போதும் அந்த மரம் முளைக்குமோ, அதே போல் உங்கள் வாழ்க்கை சிதைக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் இழந்திருக்கலாம். நம்பிக்கை இழந்துடாதீங்க. செல்வத்தை இழந்திருக்கலாம், ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கலாம், நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. இந்த நம்பிக்கை தான் நம்மளை வேறுண்டு செய்யும். இந்த மாதத்தில் ஆண்டவர் திரும்பவும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் நிர்மூலமானதை கட்டுகிறேன், பாழானதை பயிர்நிலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். மேலும் இந்த வருஷம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பொருளாதாரமாகட்டும், ஆவிக்குரிய ஜீவியமாகட்டும் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். இந்த வருஷத்தில் ஒரு மேன்மை அடைய போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் காட். ஆண்டவர் பாழான ஸ்தலங்களை எடுப்பித்து கட்டுவேன் என்கிறார். அதே போல் வெட்டப்பட்ட மரம் வேர் பற்றி துளிர்க்கும் என்கிறார். எதற்காக ஆண்டவர் இதை செய்கிறார்? வாசிக்கலாமா? உபாகமம் 32:10 வாசிக்கலாம். உபாகமம் 32:10 வாசிங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆண்டவர் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்கிறார். ஏன் இந்த வார்த்தை பைபிளில் நிறைய இடத்துல இருக்கு? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களில், எரேமியாவில், இன்னும் அநேக ப்ராப்பர்ட்டிக்கல் புக்கில் பாழான உங்கள் ஸ்தலங்களை கட்டுவேங்கிறாரு. ஏன் பாழான ஸ்தலங்களை கட்டுறேங்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம வாழ்க்கையே அப்படி தான்.
நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடமே எப்படிப்பட்ட இடம்தான்? ஆண்டவர் எங்கே உங்களை தெரிந்து கொண்டார்? யாக்கோபை தேவன் எங்கே தெரிந்து கொண்டார்? பாழான நிலத்திலும், சொல்லுங்க, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலே அவனை கண்டுபிடித்தான். ஊளையிடுதல் இடம் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் நடமாட்டம் இல்லாமல் நரியும் காட்டு மிருகங்களோன்னு ஊழையிடும் பாருங்க. அப்படி நம்ம சிட்டிசன், நம்முடைய வாழ்க்கை, நம்ம துவக்கம் எங்கே தானா? வனாந்தரம். பரலையிலே சொல்லுமா எங்க? நம்ம பெரிய பிரபுக்கள் வீட்டில் பிறக்கலையாம். நம்முடைய பிதாக்கள் ஆண்டவர் எங்கேருந்து தான் எடுத்தார்? ஒன்றுக்கும் உதவாத பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீர் பாடுறோம்ல. பாலை நிலத்தில் ஊழையிடுதலும் அவாந்தரமான வெளியில் நம்மை கண்டுபிடித்தாராம். நம்முடைய பிதாக்கள் எல்லாம் ஏதோ பெரிய மன்னர் பரம்பரை அல்ல. என்ன பரம்பரை? ஆடு மேய்க்கிற பரம்பரை. மேய்ச்சல் காட்டிலே கர்த்தர் கண்டுபிடித்தார். யாக்கோபை ஆண்டவர் அப்படித்தான் கண்டுபிடித்தார். ஆபிரகாமை, ஈசாக்கை, நம்முடைய பிதாக்களை ஆண்டவர் அவாந்தர வெளியிலிருந்து கண்டுபிடித்தார். அங்கே சொல்றார், கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அல்லேலூயாங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம கடந்த காலம், நம்ம பிதாக்களின் கடந்த காலம் செழிப்புள்ள தேசம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போனார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தார். அதனால நாங்கள்லாம் பெரிய ஆட்க, எங்கள் கோத்திரம் பெருசு, எங்கள் குடும்பம் பெருசு, நாங்கள்லாம் வெண்ணையாக குடித்து வளர்ந்தோம், தேனாக குடித்து வளர்ந்தோம்னு சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டங்களை முதல்ல நினைக்கணும். அல்லேலூயா. நான்லாம் என்னுடைய கஷ்டங்களை நிறைய நேரங்களில் நினைவு கூறுவேன், சொல்ல வெட்கப்படவே மாட்டேன். ஏன்னு கேட்டால் அந்த நிலைமையிலேருந்து கர்த்தர் இன்னைக்கு நம்மை உயர்த்தினார். ஆண்டவர் சொல்கிறாரு, பாலையான நிலத்திலும் ஊழையிடுதலுமான பாலை நிலத்தில் நான் உன்னை கண்டுபிடித்தேன், நடத்தினேன், உணர்த்தினேன், கண்மணி போல. அதனால் இப்போ சொல்கிற இந்த வருஷத்துலையும் நான் உன்னை என்ன செய்வேன்? பாலான அவாந்தர வெளியில் இருக்கிற உன் வீட்டை கட்டுவேன், நிர்மலமானவைகளை கட்டுவேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஏதோ ஒரு நஷ்டத்தை அனுபவித்திருக்கலாம், ஏதோ ஒன்றை இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிற இந்த வருஷம் அது ஈடு செய்யப்படும். அல்லேலூயா. இந்த வருடங்கள் அது ஈடு செய்யப்படும், அது மகிமையாக ஈடு செய்யப்படும். போன வருஷம் கடன் மேலே கடன் வாங்கியிருக்கலாம், இந்த வருஷம் கடன் கொடுக்கிறவங்களை ஆண்டவர் மாற்றுவார். போன வருஷம் நிந்தை அவமானங்கள் அடைஞ்சிருக்கலாம், இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கீர்த்தி மகிழ்ச்சி ஆண்டவர் உண்டாக்குவார். ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டுவார். எப்படி கட்டுவார்? வாசிக்கலாமா? ஒரு 3 காரியங்கள் வேகமாய். ஏசாயா 51:3. ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம். நான் கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போல அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். எப்போது ஆக்குவாரா? நம்பர் 1, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். எப்போது நமக்கு ஆண்டவர் வீட்டை கட்டித்தருவார்? எப்போது நம்முடைய பாழானது பயிர் நிலமாகும், எப்போது நம்முடைய அவாந்திர வெளி ஆறுகளாய் மாறும் என்றால், ஃபஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை, ஒரு ஆறுதலான வாழ்க்கை தருவார். இந்த ஆறுதலின் இயேசு திருச்சபை தந்ததற்காக தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. சபையினுடைய நாமமே ஆறுதலின் இயேசு. இந்த ஆறுதலின் இயேசுங்கிற பேரை எனக்கே தெரியாது. நான் ஊழியம் உருவாக்கும் போது கிறிஸ்துவின் ஆலயம்னு ஆரம்பித்தோம். 2 வருஷமாக அந்த பேரில் தான் மீட்டிங்லாம் நடத்துகிறோம். அப்போ ட்ரஸ்ட்டு பதியலை. ஒரு முறை விடுதலையின் ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம், சுகமளிக்கும் பிரார்த்தனை கூட்டம். அப்போ அநேக மக்கள் விடுதலையானார்கள். இந்த விடுதலையின் ஊழியத்தை செய்வோம் என்று எனக்கே தெரியாது. ஆனால் அந்த விடுதலையின் ஊழியத்துக்குள்ளே கர்த்தரை கொண்டு போனார். அப்போ தான் ஆண்டவர் ஒரு நாள் ப்ராப்பர்சி சொன்னார், இந்த ஆலயத்தினுடைய பெயர் ஆறுதலின் இயேசு ஊழியம், ஆறுதலின் இயேசு மாத்து மகனார். கிட்டத்தட்ட
94 95 தான் மாற்றணும். அது வரைக்கும் கிறிஸ்துவின் ஆலயம் தான் இருந்துச்சு. எங்கள் மாமா அப்படி தான் ஆரம்பித்து தந்தார். ஆறுதலின் இயேசு என்கிற அந்த நாமத்தை கர்த்தர் கொடுக்குறார்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உனக்கு ஆறுதல் தருவேன். சொல்லுங்க, ஆறுதல் தருவேன், அதுக்கப்புறம் தான் கட்டுவேங்கிறார். அப்போ இதுவரைக்கும் ஆறுதல் இல்லாமல் யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ஆறுதலை முதலாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆறுதலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆறுதலுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆறுதலை தாரும், ஆறுதலை தாரும். ஆறுதல் அடைய நம்ம உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். ரொம்ப துயரத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ப்ரேயருக்கு வாங்க, உங்களுக்கு ஏசப்பா ஆறுதல் தருவார். சரியா? நம்பர் 1, முதல்ல ஆறுதல் செய்கிறாராம். ஆறுதல் செய்த பின்பு ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆறுதல் என்பது இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ வருத்தப்பட்டு வியாதிப்பட்டு வேதனையோடு இருக்கிற நாம் எல்லாரும் எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். தேவ சமூகத்துக்கு வந்துட்டால் நமக்கு என்ன உண்டு? ஆறுதல் உண்டு. ஆண்டவர் எப்படி நம்முடைய அலங்கத்தை கட்டுகிறார்? அங்கே வாசிங்க. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். பாழான ஸ்தலங்களெல்லாம் தேறுதல் அடைய செய்வார். பாழான ஸ்தலமானதை மீண்டும் தேறுதல் அடைய செய்வார். ஒரு முறை ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கொத்தமல்லி இலை வியாபாரி கொத்தமல்லி இலை விற்றுக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த கொத்தமல்லி இலைலாம் வாடி வதங்கி போயிருக்கு. ஒரு பக்கெட்டில் தண்ணி கொண்டு வரான், உள்ளே ஏதோ ஒரு ரசாயனத்தை போடுறான், போட்டுட்டு முக்குறான், அவ்வளோ சிலுத்து போய் நிற்குது. இப்படி கொடக்குன்னு கிடந்த இலைலாம் சிலுத்து நிற்குது. பார்த்துருக்கீங்களா யாராவது? இந்த யூடியூப்பு பார்த்துருப்பீங்க. ஏன்னா அடிக்கடி சில காய்கறிகளில் என்னெல்லாம் மிக்சிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் பயங்கரமாக நடக்கு. நம்ம நேற்று அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். தச்சு ஒரு வாழை இலை தண்டை போட்டு அரைக்காங்க. இதுக்கிட்ட அரைக்காங்கன்னு பார்த்தா அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலன்னு தெரில, அரைச்சி கூழாகுது. வாழை இலை வாழைத்தண்டு கூழாகுது. கூழாகிட்டு ஒரு மிஷினில் விடுறான், பொடுன்னு இந்த முத்து மாதிரி வருது. என்னவா? பச்சை பட்டாணியா? சீனாக்காரன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஊரில் வாழை இலையை திங்குமா, உண்மையிலே பச்சை பட்டாணி திங்குமான்னு தெரில. வாங்கி முளைக்க போடுங்க, முளைச்சதுன்னா தின்னுங்கெல்லாம் தூரலி போடுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாட்டில் எல்லாம் கலப்படம். அப்போ அந்த கொத்தமல்லி இலை ஒரு கெமிக்கலை போட்டோன்னு அப்படி தலை நிமிந்து சில்லு நிற்கிது. அது வரைக்கும் படுத்து கிடந்தது. அப்போ ஒரு கெமிக்கல் உன்னை தலைநிமிர செய்துன்னா தேவ பிரசன்னம் தலைநிமிர செய்யும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரோனின் கோல் துளிர்த்தது. கடந்த வாரங்களில் செய்தியை தியானித்தோம். ஆரோனின் கோல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது குச்சியாக இருந்தது, அது செதுக்கப்பட்டதாக இருந்தது. அதில் பாலிஷ்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. என்ன மரங்கிறதே அடையாளம் காண முடியாமல் இருந்தது. அது என்ன மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட குச்சிங்கிற அடையாளமே இல்லை. ஆனால் அது துளிர்த்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு அலையிலே சொல்லுமா? அடையாளம் இல்லாத குச்சியே துளிர்த்தது உண்மையானால், அடையாளம் இல்லாமல் சத்ரு நம்மளை அழிச்சா கூட கர்த்தர் கம்பீரமாய் நம்மை நிமிர செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் கம்பீரமாக நம்முடைய தலைமுறைகளை உயர்த்துவார். அதை நான் விசுவாசிக்கிறேன். சில நேரங்களில் சில மாந்திரிகங்கள் செய்வினைகளால் சில குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கும். ஏதோ குடிவெறியினால், ஏதோ ஒரு பாவத்தினால அந்த சந்ததி இருந்த அடையாளமே இல்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்கள் குடும்பம், உங்கள் கிராமத்தில், உங்கள் அப்பாவுடைய பூர்வீக கிராமம் எங்கேயோ இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உறுதி அப்படிங்க. எந்த கிராமத்தில் நீங்கள் அடையாளம் இல்லாமல் போனீங்களோ அந்த கிராமத்தில் கர்த்தர் உங்களை துளிக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைங்க செழித்திருக்க பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். அவர் சொன்னவர், அதை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்விலே மீண்டும் நிர்மலமானவைகளை கர்த்தர் கட்ட வேண்டுமையானால் நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும்? அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை படிக்கலாமா? 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாக இருக்கிறது. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்க வீடு கட்டப்படணுமா? தரமட்டமாகி போன அஸ்திபாரங்கள் எல்லாம் உடைந்து போன
உங்கள் வீடு செழித்தோங்கணுமா? என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் கட்டளை வெளிச்சமாக இருக்கும். என் கட்டளை உங்களை உயிர்ப்பிக்கும். என் வேதம் உங்களை உயிர்ப்பிக்குங்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் டிஸ்ட்ராய்டு, ஏதோ ஒன்று உடைந்து போனது, நாம் ஏதோ ஒன்றை இழந்து போனோம், ஏதோ நம்மை விட்டு பிடுங்கப்பட்டது, உடனே நாம் ஜெபத்தில் வலிமையாய் மாறுகிறோம். நல்லது, ஜெபிங்க. என் குடும்பம் கட்டு அவிழ்க்கப்படணும், என்னச்சு எங்கேயாவது தீர்க்க தரிசனங்கள் கேட்க போகிறோம், தப்பில்லை, கேளுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிரமாணம் உன்னில் வெளிச்சத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. என் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தை சொல்லிட்டு தொடர்ச்சியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எதினாலே நாதியற்றவர்களானார்கள், எதினாலே நாடுகளை விட்டு நாடுகள் சிதறடிக்கப்பட்டார்கள் தெரியுமா? இந்த வேதத்தை மறந்ததுனால. ரலிலியா சொல்லுங்களேன், வேதத்தை மறந்ததுனால. தெரிஞ்சிடுங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தாய், என் வேதத்தை மறந்து போனா நான் உன்னையும் உன் பிள்ளைகளை மறப்பேங்கிறார். ஹலோ, வேதத்தை நான் மறந்தா ஆண்டவர் என்னையும் மறக்கலாம், ஆனால் யாரை மறப்பாராம்? என் பிள்ளைகளையும் மறந்துடுவாராம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் பைபிள் படிக்கலைன்னா நீங்கள் கூட அதிகாரம் 5 அதிகாரம் படிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து 10 அதிகாரம் படிங்க. ஏன்னா உன் பிள்ளை படிக்கலை, சொல்லி பார்க்குற கேட்கல, சொல்லி பார்க்குற திருந்தலை, ஆண்டவரே நான் படிக்கிறேன், என் பிள்ளையை விட்டுறாதையும். வேதத்தை நீ மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் வேதங்களை படிக்கிறீங்க? வேதத்துக்கு திரும்புங்கள். இந்த வேதத்துக்கு திரும்பும்போது தான் வெளிச்சம் நம்முடைய வாழ்வில் பிரகாசிக்கும். அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பைபிள் ரீடிங் கொடுக்கறது இல்லை. அநேக நேரங்களில் நாம் வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் கேட்குற வேகத்துக்கு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு நாம் விட்டு கொடுக்கறது இல்லை. சில நேரங்களில் சில வீடுகள் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, வீடுகள் உடைந்து கிடக்கிறது, ராஜ்யம் சரிந்து கிடக்கிறது. என்ன செய்ய? ஓடி போய் தீர்க்கதரிசிட்ட போய், அம்மா அக்கா என் வீடு இப்படி இருக்கு, கட்டப்படுமா? அவர்கள் சொல்கிறாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ரைட், கேட்டுட்டு வந்தாக்களும் வீடு கட்டப்படாது. தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு வந்த உடனே வாழ்க்கை ஸ்திரப்படாது. நீங்கள் வேதத்துக்கு திரும்பினால், வேதத்தை நீங்கள் சுமந்தால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை காக்கும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை, சொல்லுங்க, யோவானில் இருக்கிற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சும்மா ஆண்டவரே தாரும் 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 கேட்கறது இல்லை. ஆண்டு சொல்லி கேட்கறது கிடைக்கணும்னா என் வார்த்தை உன்னில் இருக்கணும், நீ என்னில் இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அன்பானவர்களே, எனக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்யலை, நான் வந்து இவ்வளோ நாளாயிடுச்சு, எனக்கு இந்த சபையில் ஒரு நன்மை நடக்கலை, யாராவது அங்கலாய்க்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தின்படி வேதத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாமா? எஸ்ராவின் புத்தகம், எஸ்ரா 7வது அதிகாரத்துக்கு வாங்க. 597வது பக்கம். எஸ்ரா 7 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பைபிளை படிங்கன்னு சொல்லலை. எப்படி பைபிளை படிக்கணுமா? எஸ்ரா என்கிற வேதபாரகன், தேவனுடைய ஊழியக்காரன், ஆசாரியன், வேதபாரகன், அவன் வேதத்தை ஆராயவும், வேதத்தை படிக்கல, ஆராய்ச்சி செய்தான். நம்ம யார் குற்றங்கள் இருக்கோ அதை தான் ஆராய்வோம்.
ஒருத்தருடைய சேலை ஆராய்வோம், ஒருத்தருடைய வாகனத்தை ஆராய்வோம். இந்த வண்டி என்ன ரேட் இருக்கும், இந்த வண்டி பெட்ரோலா டீசலா பேட்டரியா ஈவியா, இப்படி ஆராய்கிறதுல நம்மளை மிஞ்ச முடியாது. ஆனால் வேதத்தை ஆராய்ங்க. வேதத்தை எஸ்ரா ஆராய்கிறவனாக இருந்தான். நம்ம படிக்கிறவங்களா இருக்கிறோம். எத்தனை பேர் உங்கள் பைபிளில் படிக்கும்போது பேனா வச்சு மார்க் பண்ணுறீங்க? சில பைபிள் புதுசாகவே வச்சுருப்பாங்க. புதுசாக வைக்கிறது நல்லது தான். என்னுடைய பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா எபேசியர் புத்தகம்லாம் கிழிச்சு டேப் போட்டு ஒட்டியிருப்பேன். அதிகமாக தியானிக்கிற புத்தகங்கள். சில பகுதியெல்லாம் அப்படி டேமேஜாக இருக்கும். ஏன்னா எழுதிக்கிட்டே இருப்பேன், படிப்பேன், ஏதாவது வசனம் புரியலைன்னா அதில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுட்டு மூடிடுவேன். அப்புறம் டைம் கிடைக்கும்போது ரெஃபரன்ஸ் பைபிள் வச்சு ஆங்கில வேதாகமத்தை வச்சு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தியானிக்காமல் விட மாட்டேன். அப்படி தான் நான் படிப்பேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, பிரசங்கம் எடுக்கிறதுனால இல்லை, ஆரம்பத்தில் அப்படி தான். நல்ல ஹைலைட்டான நல்ல உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுவேன். கதை புக்கு படிக்கும்போது அப்படி தான். ஆமாம், ஒருவேளை அரசியல் சார்ந்த புத்தகம் படிக்கும்போது முக்கிய வரலாறுகளை கோடு போட்டு தான் படிப்பேன். அன்னைக்கு எனக்கு யார் சொல்லிக் கொடுக்கல, அன்னைக்கு நான் அப்படி தான் படிப்பேன். ஏன்னா அதை மறந்துடக்கூடாது. ஒரு புஸ்தகம், ஒரு நாவல் எடுத்து படிக்கிறேன்னா 60 பக்கம் இருக்குன்னா அதில் மெயினாக ஒரு 40 பாயிண்ட் இருக்கு. 40 பாயிண்ட்டுக்கு ஸ்கெட்ச் வச்சு அண்டர்லைன் பண்ணி தான் படிப்பேன். அப்படி தியானிக்கணும். சும்மா பைபிளை 2 அதிகாரம் வாசித்தேன் மூடுனேன் இல்லை. உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமையானால், உங்கள் வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமையானால் வேதத்தை தியானியுங்கள். எஸ்ரா வேதத்தை ஆராயவும், நம்பர் 2 அதன்படி செய்யவும் நடக்கவும். ஆமாம், சங்கீதம் வாசிக்கிறது பெருசு இல்லை, மன்னிப்பை பற்றி 4 அதிகாரம் படிக்கிறது புத்தகம் இல்லை, புதுசு இல்லை, படிக்கலாம். மன்னிப்பை பற்றி படிச்சிங்கன்னா மன்னிக்க மாறணும், மன்னிக்க பழகணும், விட்டு கொடுக்க பழகணும். தானியேல் புத்தகம் படிக்கிறீங்க, நேபுகாத் நேச்சர் பெருமையினால் விழுந்தான். அந்த அதிகாரம் படிச்சோன்னா நடுங்கணும். ஐயோ, நம்ம பெருமைப்படவே கூடாதுப்பா, பெருமைப்பட்ட ராஜாவையே கர்த்தர் தள்ளி மிருகமாக மாற்றிட்டார் அப்படின்னு பயப்படணும். புரியுதுங்களா? படிக்கிறது பெருசு இல்லை, அதன்படி செய்யவும். சொல்லுங்க, எஸ்ரா அதன்படி செய்யவும். 2வது, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும். சொல்லுங்க, அடுத்து என்ன செய்தானா? கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். முதல்ல அவன் படிக்கிறான், தியானிக்கிறான். ரெண்டாவது என்ன செய்றாரு? அதன்படி நடக்கிறாரு. அப்புறம் தான் அதன்படி போதிக்கிறார். கையில் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வந்தவங்கெல்லாம் கைவசத்தை காட்டுங்க பார்க்கலாம். பைபிளை தூக்கி காட்டுங்கண்ணே. யாருக்கெல்லாம் பைபிள்லன்னு பாருங்கள், பைபிள் ஃப்ரீயாக தர்றேன். இன்னும் நிறைய கை உயரல பின்னாடி. சரி, கை கிளப்பிடுங்க. இந்த பைபிள் கூட நாம் கொண்டு வராமல், இந்த பைபிளை படிக்காமல் நாம் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி துளிர்க்கும்? பைபிள் இல்லை, எனக்கு ஃப்ரீயாக தாங்க பாஸ்டர்னு கேளுங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் தாரேன். சரிங்களா? பைபிள் இல்லாமல் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு பலனே அதுதான். ஆண்டவருடைய பட்டயம் தான் நமக்கு ஆயுதமே. ஜீவன் அதில் தான் இருக்குது. வார்த்தை தான் ஜீவன். ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையாகிய தேவனை சுமக்கிறோம். இது பேப்பர்னு பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ எஸ்ரா இந்த வேதத்தை தியானித்தான், அதன்படி நடந்தான். நடந்ததுக்கப்புறம் அதை போதிக்க ஆரம்பித்தான். ஆனால் நம்ம சபையிலன்னு சொல்கிறத விட இந்த பெண்டிகாஸ்டல் வட்டத்தில் ஒழுங்காக படிக்கிறது இல்லை, அதன்படி நடக்கிறது இல்லை. ஆனால் உபதேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நீ என்ன காலில் கொலுசு போட்டிருக்க, கர்த்தருக்கு அருவருப்பு. யார் இங்கே சபைக்குள்ளே வர்றால சொல்லி விரட்டி விட்ட ஆத்துமாக்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு ஆத்துமாவை கொண்டு வர முடியாது. ஏதோ சபையில் ஒரு பிள்ளை ஒரு பெருசாக கம்மல் போடுங்க, என்ன நீ நகை போட்டிருக்க, என்ன நீ இப்படி சிவப்பு சேலை கட்டியிருக்க, இப்படியே சொல்லி விரட்டி விட்ட உபதேசிமார்கள் நிறையா இருக்கிறீங்க. ப்ளீஸ் மனம் திரும்புங்க. நீங்கள் உபதேசிக்கவே வேண்டாம், முதல்ல படிங்க. முதல்ல என்ன செய்யுங்க? படிங்க. வேதத்தை சுமந்தால் ஆண்டவர் உங்களை சுமப்பார். அல்லேலூயா. நான் வேதனையோடு சொல்கிறேன். ஒரு சம்பவம், ஒருவேளை நான் யாரை குற்றப்படுத்துறதுக்கு சொல்லலை,
இந்த மாதிரி அறகுறை உபதேசியார்கள் நம்ம சபையிலும் இருக்கக்கூடாது. அறகுறை உபதேசியார்கள் சொல்ல கேட்டு நீங்களும் கெட்டு போகக்கூடாங்கிறக்காண்டி சொல்கிறேன், சரிங்களா? மற்றபடி யாரையும் குறை சொல்லி திட்டுறதுக்கு இல்லை. கடந்த வாரங்களில் ஒரு கிரகப்பிரவேசம் பால்காய்ப்பு வீட்டுக்கு போகிறோம். நம்முடைய சபை பிள்ளை, நம்ம சர்ச் பிள்ளை தான், வெளியூரில் இருக்கிறா. பாஸ்டர் கண்டிப்பாக வந்துருங்க, எல்லோரும் வந்துருங்கன்னு பத்திரிக்கை விட்டு போயிட்டாப்புல. சரின்னு ஒரு டீமாக போகிறோம். போய் அங்கே போய் இறங்குறோம். நேரம் ஆயிடுச்சு, இங்கே உபவாச கூட்டம் முடிச்சு தான் போகிறோம். அங்கே போய் இறங்க லேட் ஆகிட்டு, பசி தான். சரி சாப்பிட்லான்னு பார்த்தா, பாஸ்டர் வாங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு தரேன்னா. ஏம்மா வீட்டில் இருக்க கடைக்கு போகும் பாஸ்டர், எதிர்த்தாக்கில் நல்ல கடை, நல்ல சிறப்பான சாப்பாடு, நீங்கள் அங்கே வாங்கன்னு கூப்பிட்றான் அந்த பையன். இல்லைடா வீட்டில் இல்லை, இது நாங்கள் இனி நைட்டு தான் ஸ்பெஷலாக ரைஸ் வேணும், வீட்டில் கொஞ்சம் ஆறி போய் இருக்குது, உங்களுக்கு வாங்க நீங்கள் ஸ்பெஷலாங்க. என்னடா ஒருவேளை பாஸ்டரை கணம் பண்ண நினைக்கிறான் போல். அப்படி நினச்சி நானும் போயிட்டேன். என் கூட 10 பேரும் வந்தாச்சு. மொத்தம் 10-12 பேர் ஹோட்டலில் போகிறோம். அங்கே பிரியாணி பரோட்டா இப்படி நான் சாப்பிட்றோம், விஷயம் தெரியாமல் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு சாப்பிட்டு. அப்புறம் தான் அந்த பாப்பாவோட அம்மா அப்பாவும் ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க. என்னன்னு கேட்டால், விக்கிரகத்தில் பால் காய்க்கலாம், அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு அக்கா சொல்லிச்சான். யார் அக்கா? நம்ம சபை விட்டு வெளியே போன அக்கா. சபைக்குள்ளே அந்த அக்கா இல்லை. அந்த அக்கா சபையை விட்டு வெளியே போயிட்டு இந்த அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கு, உன் மகா விக்கிரக வழிபாடு செய்கிற அவன் மருமகன் ரட்சிக்கப்படலை, அங்கெல்லாம் சாப்பிட்டா கத்த கொன்றுவார், நீனும் சாப்பிடாத நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 3 கழுதிலும் ஹோட்டலில் சாப்பிட. அவன் எனக்கும், ஏன்னா விசுவாசியே சாப்பிட மாட்டேங்கிற பாஸ்டர் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லி எனக்கும் ஹோட்டல் வாங்கி தந்துட்டான். இங்கே நான் சிந்திப்பதற்காக சொல்கிறேன், யாரையும் தாக்குறதுக்காக சொல்லலை. நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்துக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்களா போலையா? பக்கத்து வீட்டில் குழுவில் வர்றவா இந்துக்காரி தான், அவள் வீட்டில் சாப்பிட்றீங்களா சாப்பிடலையா? பந்தல்ல என்ன சொல்ல மாட்டேங்க, சாப்பிட்றீங்கல்ல? கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, டெய்லி பெந்தகோஸ்த கல்யாண வீட்டுக்காக போகிறோம். எனக்கே இன்றைக்கி இந்து குடும்பத்துலேருந்து பத்திரிக்கை வருது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணவங்க. போகிறேன், சாப்பிட்றோம். பெத்த பிள்ளை வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பைத்தியம் சொல்லிச்சுன்னு இந்த பைத்தியம் சாப்பிடாமல் எங்களையும் சாப்பிடாம ஆகிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இது முதல்ல தெரிஞ்சா வைடா சோறை நானே வச்சு சாப்பிட்ருப்பேன். என்னை கனம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன். பாஸ்டர் வெஜ்ஜு பிடிக்காது போல், நான்வெஜ்ஜு, நான் வெஜ்ஜு தான் விரும்பி சாப்பிட்றேன். இப்போ என்ன சாப்பிட நினச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா கள்ளோபதேசம். இப்படி தான் நிறைய கள்ளோபதேசங்கள் சபைக்குள்ளே இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு சபைக்காரங்க இருக்காங்க பாருங்கள், தாய் மாமன் கட்டு செய்ய போக மாட்டான். அக்காலோ தங்கச்சியோ ஆர்சிலையோ சிஎஸ்சில் இருந்தால் நீ தாய் மாமன் போகக்கூடாது, அந்த இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லியே தான் குடும்பங்களை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நிறைய சபைக்கு வர மாட்டேங்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, கூட பிறந்த அக்கா இந்துவாக இருக்குது, கூட பிறந்த தங்கச்சி இந்துவாக இருக்குது, தங்கச்சி மாமியார் செத்துட்டு நீ அண்ணன் கடமையை செய்து தான் ஆகணும். ஒருவேளை அங்கே போய் மாலையை போட்டு நீர் மாலை எடுக்கட்டான், தங்கச்சிங்க வா உனக்காக வந்திருக்கிறேன் ஒரு 5000 அப்படி உன் காரியத்தை செய், நான் ஓரமாக நிற்கிறேன், அதையாவது செய்யணும். அதை கூட என் தங்கச்சி இந்தில் இருக்கா, நான் என் தம்பி இந்தில் இருக்கா, நான் போக மாட்டேன்னா அப்போ இந்துக்கு ஏன் கட்டி கொடுத்தோம் மகளை? கட்டி கொடுத்துருக்கூடாதுல அன்னைக்கு. இந்தில் கொண்டு பிள்ளையை கொடுத்துட்றீங்க, ஆர்சியில் கொண்டு கொடுத்துட்றீங்க, அப்புறம் நல்லது கெட்டதில் நான் சாப்பிட மாட்டேன்னா. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. அங்கே ஒன்றும் விக்கிரகத்துக்கு படைக்கல, சமையல்காரன் பொங்குறான். நிறைய பாஸ்டர்ஸ் மாதிரி நாங்கள்லாம் வெளியூர் போனால் ஹோட்டல் சரவண பவன்லாம் தான் சாப்பிடுவோம். அங்கே தான் நல்லா இருக்குது, அங்கே தான் நல்லா இருக்குது. பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ வசனம் போர்டு கடை போட்டிருக்கு, அது கூட போக மாட்டேங்க. ஒருவேளை கிறிஸ்தவ நண்பர்கள் வியாபாரத்தை நான் குறை சொல்லலை. ஒரு ஃபேவரட்டான ஹோட்டல், ஒரு முறை நானும் எங்கள் அண்ணாச்சி எல்லோரும் சென்னை போயிருந்தோம். ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம், ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம். அந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ, காம்ப்ளிமெண்ட்ரி, காலையில் ஃப்ரீ, என்னென்னாலும் சாப்பிட்லாம். எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு கரடு போமா, என்னென்ன பக்கத்தில் போய் சாப்பிடுவோம். ஏன் இங்கே என்னத்தை செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல, வாங்க பக்கத்தில் சரவண பவன் இருக்கும். எங்கள் அண்ணன் சென்னை போனாலே சரவண பவன் எங்கே இருக்குன்னு சுற்றி அங்கே தான் போய் சாப்பிட்றாரு. அங்கே தான் நல்லாயிருக்கும், வீட்டு சாப்பாடு மாதிரி சாம்பார் எப்படி இருக்கும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றோம். இப்படி நிறைய கிறிஸ்தவங்க முதலாளிமார்கள் பாஸ்டர்மார்களை தேடி சாப்பிட்றோம். அதுக்காக அவன் விற்கிறதுக்காக வச்சுருக்கான். அப்படி பார்த்தோம்னா அந்த உலகத்தில் நம்ம எங்கேயும் டீ கூட குடிக்க முடியாது. சில ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களின் கடையில் வாங்கக்கூடாது, இஸ்லாமியர்களின் பொருட்களை தவிர்ப்போம். அப்படின்னா நீ மாட்டு வண்டியில் தான் போகணும். பெட்ரோல் டீசல் பூரா இஸ்லாமிய நாட்டில் தான் வருது, நம்ம வாங்கவே முடியாது. அப்படி ஒவ்வொன்றையும் பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, உபதேசிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. எதை உபதேசிக்கணும்,
எதை கற்றுக் கொடுக்கணுங்கிறத மூத்த விசுவாசிகள் நாம் தெரிஞ்சுக்கிடணும். நிறைய விசுவாசிகள் இப்படி தான் புதுசாக வர்றவங்கள எடர பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து கல்யாணமாக விசேஷமாக உங்கள் மனசாட்சிக்கு ஒத்து போலன்னா சாப்பிடாம போங்க, சாப்பிடுங்க, அது வேறு. ஆனால் அடுத்தவர்களை டிமாண்டு பண்ணவே கூடாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உபதேசிக்கிறவனாக இருந்தான். எஸ்ரா உபதேசித்தான். எஸ்ரா வேதத்தை கற்றறிந்தான், நல்லா படித்தான். வேதம் சொல்லுது தேறின வேதபாரகன். 6வது வசனம் படிங்க, 7:6. இந்த எஸ்ரா தேவன் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தான். சொல்லுங்க, தேறின வேதபாரகன். ஆமாம், பைபிளை கரைச்சி குடிச்சவன் தேறின வேதபாரகன். அதனால புத்தி சொன்னான். நீ என்ன தேறி இருக்க புத்தி சொல்கிற அளவுக்கு? எங்கே தேறி இருக்கிறீங்க? தேர்ச்சி பெறணும், தேர்ச்சி பெறணும். பைபிளை படிச்சிங்கன்னா நீங்கள் நாளுக்கு நாள் தேர்ச்சி பெறுவீங்க. நல்ல பைபிளை படிச்சிங்கன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. நல்ல பைபிளை படிச்சிங்கன்னா பாஸ்டர் அடித்தா கூட சபை விட்டு வெளியே போக மாட்டீங்க, பாஸ்டர் திட்டினா கூட போக மாட்டீங்க. ஏன்னா நல்லா படித்தவன் தேறினவனாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்று கூட ஒரு சஜஷன், இந்த TWR பரிசு கொடுத்தோம். இந்த லிஸ்ட்டு அங்கேருந்து வந்துச்சு. அவங்க ஒரு 10-20 ஷீல்டு கொடுத்தாங்க. வேறு ஆறுதல் பரிசு கொடுக்கல. அப்போ பிரவீன் பரிசு வேண்டாம், ஒருத்தருக்கும் பரிசுலாம் கிடையாது. அவங்க என்ன தந்தாங்களோ அதை கொடு. நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த முடிவு தான். சொன்னேன், இல்லை பாஸ்டர், அதுக்கு ஏற்றாப்புல பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஏதாவது கொடுங்க. வேண்டாம், கொடுத்தாக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் அதை 1 மார்க் தானே குறை, எனக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி மார்க்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேண்டாம் பிரவீன், என்ன அவங்க தந்ததை கொடுப்பேன். ஆனால் என்னன்னு தெரியல, காலையில் வந்து நிற்கும் பலிபீடத்தில் வரையும் தான் பரிசெல்லாம் இட்டு வாங்கப்பா கொடுங்க. ஏன்னா சில பிள்ளைங்க 70 மார்க் எடுத்திருக்கிறாங்க ஒரு குரூப்பில், அவங்க ஃபஸ்ட்டு. இன்னொரு பிள்ளைங்க அதே 70 மார்க் எடுத்திருக்கிறாங்க, 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. அதில் அவங்க ஆறுதல் பரிசு தான் வராங்க. அதனால் மார்க் நல்லா எடுத்திருக்கிறாங்க, சரி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பரிசுகளை கொடுப்போம் சொல்லி கொடுத்தோம். எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் தேறினவர்களாக இருக்கணும். ஒரு குறைகள் இருந்தாலும் அதை நாம் மன்னிக்க தெரியணும். இந்த எஸ்ரா தேறினவனாக இருந்ததினால் என்ன நடந்துச்சான் படிங்க. பைபிளில் தேர என்ன நடக்கும்? அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், அவன் மேல் இருந்தது, அதோட வச்சிடுங்க, இருந்ததினால். அடுத்து வரும், இவன் தேறின வேதபாரகன். பைபிளில் ஒரு மனுஷன் தேறிட்டான்னா அவன் மேலே யாருடைய கரம் இருக்கும்? கர்த்தருடைய கரம், ஏசப்பா கரம் இருக்கும். சொல்லுங்க, ஏசப்பா கரம் இருக்கும். பிரதர், நீ பைபிள் படிக்கிறதுல கெட்டிக்காரன் ஆயிட்டீங்கன்னா, பைபிள் படி நடக்க கெட்டிக்காரன் ஆயிட்டீங்கன்னா உங்கள் மேலே அப்பா கரம் இருக்கும். பைபிள் டெஸ்ட்டில் தோத்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய பேர் டெஸ்ட்டில் பாஸ்டர் மார்க் சொல்லிடாதீங்க, ஏன்னா கேவலமாக. ஏங்க, மார்க்கே சொன்னாலும் கேவலப்பட்டாலும் எனக்கு அட்டம்ப்ட்டு என்ன தான் எழுதுகிறோம் பார்ப்போமே. எக்ஸாமில் நானும் எழுதினேன், ஆனால் என் பேர் போட்டு எழுதுனேன், மனைவி பேர் போட்டு எழுதினேன். என்ன தான் மார்க் வருதுன்னு ஓரளவு மார்க் எடுத்தேன். என்ன மார்க் நமக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்கணும். விசுவாசிகளை விட குறைதான்னு வைங்களேன், பிரவீனை விடலாம் குறைதான, வைக்கப்படலை. சரி, நம்ம இந்த வயசில் அந்த மெமரி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு எழுதினேன். நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரலேன்னு நான் கஷ்டப்படலை. நம்முடைய தேர்ச்சி, நம்முடைய அளவு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுறோம். ஓகேங்களா? ஒரு அலையிலேயே சொல்லுவோம். இப்படி நாம் எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். சபையில் ப்ரைஸ் வரல, ஃபஸ்ட்டு வரல, செகண்ட் வரல, அவள் தான் ஃபஸ்ட்டு வந்தா, இவ தான் ஃபஸ்ட்டு வந்தா, அதனால் நான் வரல. அதே போல் உங்கள் பிள்ளைங்க தேர்டு வந்துட்டாங்க, பிள்ளைங்களை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, ஏன் தேர்டு வந்து அடிக்காதீங்க. அடுத்த தடவை டெஸ்ட்டு எழுத வராது, பரவாயில்ல, வெரி குட், தேர்டு வந்தியா, அடுத்த தடவை நீ செகண்ட் வந்துடுவ. என்கரேஜ் பண்ணுங்கள், பிள்ளைங்களை படிக்க வைங்க, வேதத்தை கரைச்சி குடிக்க. வேதத்தில் தேறினவனாக இருந்தபடியினால் என்ன நடந்துச்சான்? அவன் கேட்ட இவைகள் எல்லாம் அவனுடைய தேவனுடைய கரம், அவனுடைய தேவனாகிய கர்த்தரின் கரம் யார் மேல இருந்துச்சு? எஸ்ரா மேல இருந்துச்சு. இப்ப அடுத்த வசனத்தை படிங்க, அதே வசனம். அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிளில் தேறின வேதபாரகன் எஸ்ரா, பைபிளில் தேறின வேதபாரகன், தேர்ச்சி பெற்றான். அதனால் ஏசப்பா கரம் அவன் மேலே இருந்துச்சு. ஏசப்பா கரம் அவன் மேலே இருந்ததுனால அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு, சொல்லுங்க, ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்ட எதையுமே ராஜா மறுக்கலை. எஸ்ரா ராஜாட்ட போய், ராஜாவே, நாங்கள் எங்கள் தேவன் அலங்கத்தை கட்டப்போகிறோம்,
அப்படின்னு அவன் எதை கேட்டானோ அதை ராஜா கொடுத்தான். ஒரு வேளையிலேயே சொல்லுங்களேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ராஜா அவனை எப்படி அனுப்புகிறான் என்று பாருங்கள். 16வது வசனத்தில், பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். பிரைஸ் காட். ராஜா கடிதம் எழுதி விடுகிறான் எஸ்ராவுக்கு. நீ சும்மா போகல, யாருடைய நாமத்தில் போற? ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். அவ்வளவு உபசரணை செய்து அவ்வளவு அற்புதமானதை எஸ்ராவுக்கு ராஜா கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லை, மீண்டும் அங்கே எழுதப்பட்ட வார்த்தை 19, உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணிமுட்டுகளையும் எருசலேமில் தேவனுடைய சன்னதியில் ஒப்புவிக்கப்படாவாய். பின்னும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவசியமாயிருப்பதை கொடுக்க வேண்டியது நீ ராஜாவின் கஜனாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயா. எஸ்ரா என்ன கேட்டானோ அத்தனையும் கொடுக்கணும், அத்தனையும் கொடுக்கணும். வாசிங்க 7வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால், கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன். இஸ்ரவேலில் கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் யார் மேல இருந்துச்சு? எஸ்ரா மேல இருந்ததுனால அவன் என்ன செய்தானா? திடன் கொண்டான். சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. திடன் கொண்டேன். எஸ்ரா சொல்றாரு, திடன் கொண்டேன். சில தலைவர்களை அழைத்து சென்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த எஸ்ரா புத்தகத்தை படித்து பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு. பைபிள் என்பது சாதாரணமான ஸ்டடி அல்ல. வேதத்தை படிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ப்ரமோஷன் இருக்கு. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க வேதம் படிக்கிறது எதுக்கு? அது பாஸ்டர்மாரெலாம் படிக்கணும், பாஸ்டர்மாரே படிக்காமல் இருக்கான் பாதி பேர், நம்ம ஏன் படிக்கணும் நினைக்காதீங்க. பைபிள் எல்லாரும் படிக்கணும். அதனால தான் நான் இந்த பைபிள் காலேஜ் ஊழியங்களை இன்றைக்கு நடத்துகிறேன். இந்த பைபிள் காலேஜ் ஊழியங்களில் என்னமோ பெரிய கோடி லாபம் வரும்னு நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் சில சென்டரில் மாதந்தோறும் நட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். போன சென்டரில் பிரசங்கம் பண்ணவருக்கு என்ன ரூபா கொடுக்கல, பிரவீன் டக்கலுங்க ஃபீஸ் கொடுக்கல. நேற்று கூட கேட்கான் பாஸ்டர் அவர் கொடுக்கல, பாப்பா அடுத்த கிளாஸில் கொடுப்போம். சில சென்டரில் ஒரு 1000 2000 மிச்சம் வரும், சில சென்டரில் 500 1000 போட்டுட்ருக்கோம். நான் காரில் போனால் எக்ஸ்ட்ரா 4000 ரூபா எனக்கு செலவு. ஆனாலும் பட்டணங்கள் தோறும் நடத்துகிறோம். ஏன் தெரியுமா? திருச்சபை வேதத்துக்கு திரும்பணும், ஜனங்கள் வேதத்துக்கு திரும்பணும். வேதத்துக்கு திரும்பினாதான் தேசத்தில் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய வேதாம கல்லூரி ஊழியங்கள் தென்காசியில் முதல்ல ஆரம்பிக்கும் போது பயங்கர எதிர்ப்புகள். தென்காசியில் உள்ள ஏஜி சபை போதக தலைவர் பயங்கர எதிர்ப்பு. நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, நடத்தக்கூடாதுன்னு பயங்கரமாக எதிர்ப்பு பண்ணார். ஏன் எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாலின்லாம் படிச்சுட்டான்னா, விசுவாசியெல்லாம் படிச்சுன்னா பாஸ்டர்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்டுருவாங்க, சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க, தனியாக கொட்டகையை போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அதனால் இனி ஆரம்பிக்கக்கூடாது நாங்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் நான் ஆரம்பித்தேன். சபையில் விசுவாசியாக இருந்தவங்க, உதவியாக இருந்தவங்கெல்லாம் வேதம் படிக்க படிக்க நல்ல நிலைக்கு மாறினார்கள். சபையை விட்டு பிரியலை. வேதம் படித்தவன் சபையை விட்டு பிரிய மாட்டான், சபைக்கு தூணாக இருப்பான். அதான் என்னுடைய விருப்பம். நம்ம திருச்சபையில் நல்லா படிங்கன்னு உற்சாகப்படுத்துகிறேன். என்னை விட நீங்கள் மேலே படிங்கன்னு உற்சாகப்படுத்துகிறேன். ஐயோ பிரவீன் படிச்சுட்டா நம்மளை விட்டு போயிடுவானோ? இல்லை, இந்த வேதம் போக விடாது. இந்த வேதம் சத்தியம், இது உண்மை. இந்த வேதத்தை படிக்கிறவன் தாழ்மைப்படுவான் ஒழுங்காக படித்தா. சிலது அறகுறை படிப்பு தான் மண்டக்கணத்தில் வரும். ஆமாம், அறகுறை படிப்பாக இருக்கிறவன் மண்டக்கணத்தில் தலைதறிக்கி ஆடுவான், அவங்க லைஃப் முடிஞ்சிடும். நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருக்குறேன், என்னை விட ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, பைபிளில் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிறான், கொஞ்சம் தான் படிச்சிருப்பான், பார்த்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க ஓடுவான், அந்த ஓட்டெல்லாம் நிலைக்காது. இந்த பைபிள் நம்மளை தாழ்மைப்படுத்தும். இந்த பைபிளை படிக்க படிக்க உங்களை விட்டு கொடுக்க வைக்கும். இந்த பைபிளை படிக்க படிக்க பொறாமையினால என்னன்னு தெரியாது. இந்த பைபிளை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, சகிப்புத்தன்மை நல்லா வரும். இந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் மாறுவீங்க.
இந்த வேதம் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், வேதத்தை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. இந்த வேதம் படிக்கும்போது என்ன எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, ஐயோ தென்காசியில் பாஸ்டர் சபையை போட்டுருவாரோ, பாஸ்டர் நம்ம உடன் ஊழியர்களை பிரிச்சிருவாரோ, நம்ம உடன் ஊழியர்களுக்கு பைபிளை சொல்லி கொடுத்து வா உனக்கு ஒரு சபை வச்சு தரேன்னு வச்சு கொடுத்துருவாரோ, அப்படிலாம் பயந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் நான் செய்யலை. ஏன்னா நான் வேதத்தை படிக்கிறேன், அவங்க வேதத்தை படிக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையில் தென்காசியில் மேலமெஞ்ஞானபுரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 2 பேட்சுக்கு முன்னாடி ஒரு தம்பி படிக்க வந்தான், சேர்மக்கடின்னு, இந்து பையன், ஆர்சி, கேத்தலிக் கன்வெர்டட், கேத்தலிக்கில் உள்ள பையன்தான், கொத்தனார் தான், கொத்த வேலை பார்க்குறவன். அவன் படிக்க வந்தான். என்னடா அவன் படிச்சிருவானான்னு நினச்சேன், படிச்சுட்டான். 15-18 மாதம் கிளாஸ் முடியும் போது ஒரு நாள் கேட்குறான், பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுக்கணுன்றான். பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்காமல் படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி. நீ இந்துவாக இருந்தால் கூட படி, ஞானஸ்தானம் எடுக்கட்டா கூட படி. இந்த வேதம் படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக நீனே எல்லாம் செஞ்சிருவேன். அப்படி தான் அந்த பையன் படித்தான். ஞானஸ்தானம் எடுக்கணும்னா ஒருவேளை நான் அவனை கூப்பிட்டு தூத்துக்குடிக்கு வா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உன் வீட்டில் ஒரு சபை ஆரம்பிப்போம், செய்யலைங்க. அந்த சர்ச் பாஸ்டர் ஐயா இவன் ஞானஸ்தானம் கேட்குறான், கொடுங்கன்னு. அவரே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவன் மனைவி ஞானஸ்தானம் எடுத்தாப்புல. மறு பேட்ச் மனைவி படிக்க வந்தால் இப்போ லாஸ்ட் பேட்சில் அவன் தம்பி பொண்டாட்டி எல்லோரும் படிக்கிறாங்க. அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அப்போது இந்த வேதத்தை படிக்கும்போது ஒருவன் மாறுகிறான், இந்த வேதத்தை படிக்கும்போது ஒருவன் தாழ்மைப்படுகிறான், இந்த வேதத்தை படிக்கும்போது ஒருவன் கிறிஸ்துவை போல உருவாக்கப்படுறான். வேதத்தை படிக்க படிக்க கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். எஸ்ரா மேலே தேவனுடைய கரம் இருந்தது. அதனால தான் சபையிலையும் இப்போ இல்லங்களில் இறைகள் வீடுகள் தோறும் நடத்துகிறோம். ஆமாம், ஒரு 5-6 வீட்டில் நடத்துகிறோம். அதுலேயும் ஆளுக்கு அப்படியே டல்லாக வராங்க. ஆர்வமாக வாங்க, எங்கள் வீட்டில் நடத்துங்கன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் கூடி வந்தால் போதும், நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். 10 பேர் கூடி வந்தால் போதும், அந்த வீட்டில் ஒரு ஸ்டடி சென்டர் போடுவோம். ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். இல்லங்களில் இறைகள் அற்புதமாய் போதித்து வருகிறோம். ஏன் இதை செய்கிறோன்னா, இந்த வேதம் சாராமல், வேதத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. போங்க, சொல்லிட்டேன். நீங்கள் எத்தனை ஊரில் கோபுரத்துக்கு போனாலும் சரி, திறப்பின் வாசலுக்கு போனாலும் சரி, கூடாரத்துக்கு போனாலும் சரி, ஜெபகோபுரத்துக்கு போனாலும் சரி, வேதம் உங்களை மாற்றினாதான், வேதத்தின்படி நீங்கள் மாறினாதான் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் இந்த பைபிளை அல்லல் தட்டாதீங்க. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளோட வாங்க, படுக்கும்போது பைபிளோட படுங்க. பைபிளை தலக்க மாட்டில் வச்சு படுத்தாலும் சரி, உருண்டு படுத்தாலும் சரி, தூக்கம் வர்ற வரைக்கும்னாலும் படிங்க. தூக்கம் வரலாமாங்க, 2 அதிகாரம் படிங்க, தூக்கம் வந்துடும். அப்படியாவது படிங்க. 2 அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் படிச்சுட்டு முடியாது. ஒருவேளை உங்கள் பிள்ளை படிக்கலையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிள்ளைங்க படிக்கலைன்னா நீங்கள் படிங்க. அம்மா சோறு இருடா, நீ படிக்காத பைபிளை நான் படிக்க, உனக்கும் சேர்த்து படிக்க, கொஞ்சம் பொறுத்தான் சோறு தருவேன்னு சொல்லி 10 அதிகாரத்தை படிங்க. மறுநாள் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பைபிளை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மாறும். சங்கீதத்தின் புத்தகம் அதற்கு ஆதாரம். சங்கீதம் 1வது சங்கீதம் எடுங்க, பாராமலே சொல்லாமே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் சக்சஸ்ஃபுல் மேன். அவன் வெற்றி சிறந்தவனாய் இருப்பான். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முன்னாடி நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நைட்டு 9 மணிக்கு மேலே விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், கள்ளம் போலீஸ் விளையாடுவோம், வேத்து விறுவிறுத்து தெருவெல்லாம் சுற்றுவோம். இப்போ தெருவுக்குள்ள 9 மணிக்கு மேலே நடந்தால் எங்கேயாவது கட்டமண்ணா போன வீடு இருக்குது பாருங்கள். ஏன்னா நல்ல வீட்டு வாசலில் உட்காந்து செல்லை பார்க்க விட மாட்டான், வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவான். கட்டமண்ணா உடஞ்சி கிடக்கிற வீட்டில் உட்காந்து அவ்வளோ அந்த ஜிம்பன்சி குரங்கு மாதிரி இப்படியே தான் இருக்கும், தலை நிமிந்துடாது, இப்படியே ஒருத்தரும் பேச மாட்டான். அவன் செல் அவன் நோண்டிக்கிட்டு, இதை வீட்டில் வச்சு நோண்ட வேண்டியதுன்னா எதுக்கு தெருவுக்கு வர? தெருவில் வந்தால் விளையாடணும், பேசவும் மாட்டான், விளையாடவும் மாட்டான், தானாக சிரிப்பான். நைட்டு யாராவது தனியாக நடந்து போனால் அனுமாஷிய காட்சி மாதிரி இருக்கும், தானாக சிரிப்பான். என்ன பயந்துருவாங்க சில பேர். அப்படி உட்காந்து நைட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஆனால் பைபிள் படிக்கிறது இல்லை. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் விதிவிலக்கல்ல, கிறிஸ்தவர்களும் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செல் யூசேஜ் பண்ணுறங்கிறத எடுத்துடலாம். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எந்தெந்த கிரகத்தில் எத்தனை மணி நேரம் இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் பைபிள் எத்தனை மணி நேரம் இருக்க? கண்ணு பூத்து போகிற அளவுக்கு செல்லை பார்க்குறான், கை சூடுற வரைக்கும் செல்லை பார்க்குறான். ஆனால் இந்த பைபிள் பழசாக மாட்டேங்க. ஒரு பசங்க பைபிள் கூட பழசாக மாட்டாங்க. என் பைபிளை பாருங்கள், கிழிஞ்சி தும்பலாக தான் இருக்கும். எபேசியர் புத்தகம்லாம் 4-5 டேப் போட்டு ஒட்டியிருப்பேன். திரும்ப திரும்ப படிப்பேன் சில அதிகாரங்களை. அப்படி படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. பிளஸ்ஸிங்காக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிளை படிங்க. நைட்டு ஒரு 10 அதிகாரமாவது படிங்க. ஒன்று புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாடு, அல்லது சங்கீத புத்தகம், நீதிமொழிகள் படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் படிக்க படிக்க உங்கள் வீடு கட்டப்படும். ஏனென்றால் வேதம் சொல்வது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய தியானத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. சங்கீதம் 19:7 விதமாய் சொல்லுகிறது, வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. உபாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் வாசிக்கலாம். உபாகமம் 6:6. உபாகமம் 6:6, 232 பக்கம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தருகிற இந்த சத்தியம், நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் பெற்றோர்களே உங்கள் இருதயத்தில் இருக்கணுமா. நீங்கள் அவைகளை என்ன செய்யணுமா, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்போதெல்லாம்? வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், மார்க்கெட்டுக்கு வழியில் நடக்கிற போதும், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும், படுத்து கொள்ளுகிற போதும், அவன் எழுந்திருக்கிற போதும். பிள்ளை சொல்லுது, ரொம்ப ரொம்ப அறுக்காதீங்கங்குது. பிள்ளைங்க அம்மாவுக்கு வைக்கிற பேர் பிளேடு. ஏம்மா சும்மா இருங்கம்மா. ஆனால் பைபிள் அப்படித்தாண்டா சொல்லுது, உன்னை காற்றுல ஓதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. நீ நடக்கும்போதும் ஓதணுமா, உட்கார்ந்துருக்கும் போதும் ஓதணுமா, தூங்கும் போதும் ஓதணுமா, எழுந்திருக்கிற போதும் ஓதணும் வசனத்தை. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம சொல்கிறோமா? சொன்னால் தாய் மேலே எரிச்சல் அடைகிறாங்க, தகப்பன் மேலே எரிச்சல் அடைகிறாங்க. பிள்ளைங்களை பைபிள் படின்னு சொல்ல முடியலை, சர்ச்சுக்கு போன்னு சொல்ல முடியலை. நல்ல பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் பிள்ளைங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். அம்மா பைபிள் படிக்க சொல்கிறதுனால எரிச்சல் பட்டு அம்மா தூங்கினதுக்கப்புறம் வீட்டில் வந்து படுக்காத. அம்மா பைபிள் படிக்க சொல்கிறாங்களே எரிச்சல் அடையாத. அம்மா எப்போ பாரு பைபிள்ன்றாங்கன்னு சொல்லி அல்லல் தட்டாத. இது ஆண்டவர் பெற்றோர்களுக்கு கொடுத்த கடமை. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்ளுவாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த 10 கட்டளை இருக்குது பாருங்கள். இது அப்படியே வீட்டு வாசலில் தொங்க போடுங்க. போகும்போதும் வரும்போதும் உங்கள் பிள்ளைங்க இந்த 10 கட்டளை என்ன செய்யணும்? படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது வேகமாய் பார்க்கலாம். நம்முடைய கண்களை ஏறிடுங்கள். எஸ்ஐயா 51:6. எஸ்ஐயா 51:6 அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய பாழான வீடுகள் பயிர் நிலமாக, அவாந்தர வெளிகள், நிர்மலமானவைகளை கர்த்தர் கட்ட வேண்டுமையானால், எஸ்ஐயா 51:6 கர்த்தருடைய வார்த்தை வீதமாய் சொல்லுகிறது, ஏறிடுங்கள். சகோதரரே, உங்கள் வீடு கட்டப்படணுமா? சகோதரியே, நிர்மலமாகி போன உங்கள் வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பிக்கப்படணுமா? ஏசப்பா சொல்கிறாங்க, உன் கண்களை ஏறிடுங்கள். கண்களை ஏறிடுங்கள் அப்படின்னா என்ன பாஸ்டர்? புரியலைய? எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமாம், நிறைய பேர் கண்களை ஏறெடுக்கணும்னா இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பரலோக காட்சிகள். அது மட்டும் அல்ல, இங்கே கண்களை ஏறெடுங்கள்
என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள், வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியை பாருங்க. வானம் புகையை போல ஒரு நாள் போயிடும், பூமி பழசா போயிடும், அப்படியே எல்லாம் போயிடுவாங்க. ஆனா என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். சகோதரா, வானத்தை பாரு, பூமியை பாரு, இந்த ரெண்டும் போயிடும். ஆனா என் ரட்சிப்பு என்றென்றைக்கு இருக்கும். அதனால ஏறெடுத்து பார்க்க சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சில நேரங்களில் நம்முடைய ரட்சிப்பை பார்க்க வேண்டும். நிலைத்திருக்கு ரட்சிப்பு. இந்த உலகத்தில் எதுதான் நிலையானது தெரியுமா? தேவன் தந்தருளின சமாதானம், தேவன் தந்த ரட்சிப்பு தான் நிலையானதான். ஆனால் என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டுப்பறேன். ஒருவரும் கொடுக்கக்கூடாததும் ஒருவரும் எடுக்க முடியாத சமாதானம், என் சமாதானத்தை உங்களுக்கு தர்றேங்கிறாரு. ரட்சிப்பு. கண்களை ஏறிடுங்கள். கண்களை ஏறெடுத்த நிறைய சம்பவங்கள் பைபிளில் இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வந்தான். பூர்த்தியான சாப்பாடு, நல்ல முதலாளியாக இருந்தவன், செல்வ செழிப்பாக இருந்தவன் வேண்டான்னு விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றினான். எல்லாம் செலவாயிற்று பிரதர், எல்லா செல்வமும் அழிந்தது, எல்லா ஆஸ்தியும் அழிந்தது. இப்போது அவன் கைவிடப்பட்டான். அவனுக்கு நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, சோத்துக்கு வழி இல்லை. பன்றி மேய்க்கிற வேலைக்கு வருகிறான். அங்கே பன்றி தின்கிற தவடை கூட திங்க அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போது என்ன செய்தானா? புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. என்ன சொல்றான்? புத்தி தெளிந்தது. புத்தி எப்போ தெளியுது? புத்தி எப்போ தெளியுது? ஆகாரம் இல்லாத பட்சத்தில், கஷ்டத்தின் மத்தியில், ஒன்றுமில்லாத பட்சத்தில் புத்தி தெளியுது. அப்போ அவன் கண்களை ஏறெடுத்தான். என்ன சொல்கிறான் தெரியுமா? என் அப்பாவின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு. வெட்டி பார்த்தானா? இல்லை, வெட்டி பார்த்தானா? இவன் மனக்கண்கள் பார்க்கிறது. இதுக்கு முன்னாடி அவன் வீட்டில் வேலைக்காரங்க சாப்பிட்டது அப்படியே நினச்சி பார்க்குறான். ஃப்ளாஷ்பேக். கடந்த காலங்கள் மனசுக்கு வருது. ஐயோ, என் வீட்டின் வேலைக்காரர்களுக்கு கூட 3 வேளை பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நான் கஷ்டப்படுகிறேனே என்றான். உங்கள் வாழ்க்கையில் கண்களை ஏறிடுங்கள்லாம் இதைத்தான் நினைக்கணும், இதைத்தான் நினைக்கணும். நம்ம ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, அப்பா வீட்டின் அன்பை இழந்துடக்கூடாது, தகப்பனுடைய பாசத்தை, தேவ கிருபை இழந்துடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. அவன் அழுதான். புத்தி தெளிந்து நேர தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனே, என்னை ஒரு பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேலைக்காரனாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று நினைத்து வருகிறான். ஆனால் தகப்பன் ஓடி வந்து அணைத்தான். அனைத்து முத்தமிட்டு அழைத்து சென்று அவனுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து, செருப்பு கொடுத்து, முத்திர மோதிரம் கொடுத்து, மேலே வாத்தியங்கள், நல்ல உணவுகள், ஆட்டு கடா அடித்து உணவு கொடுக்குறான். இப்போ மூத்த அண்ணன் வரான். அவன் வந்து உள்ளே வர மாட்டேங்கிறான், கோபத்தோடு இருக்கிறான். இதுக்கு இளையவன் செத்து போனோம், சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்தான், அவனுக்கு விருந்தா, உள்ளே வர மாட்டேங்கிறான். அப்பா உள்ளே கூப்பிடுறாரு. வருந்தி அழைத்தார், வருந்தி அழைத்தார். அவனோ உள்ளே வர மனதில்லாது இருந்தான். அப்பாட்ட சொல்கிறான், நான் உம்முடைய சொத்துக்களை ஒன்றை கூட அழிக்கலை தெரியுமா, நல்லா வேலை செய்கிறேன் தெரியுமா. ஆமாம், என்னைக்காவது நானும் என் நண்பர்களும் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கும்படி நீர் தந்தீரா என்று கேட்கிறான். அப்பா சொல்கிறாரு, அடே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதான்றார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஏன் கேட்கணும், நீ அடித்து புசி, நீ எடுத்து சாப்பிடு, நீ என் கூட இருக்கிறவங்கிறார். இதைத்தான் நாம் கண்ணோக்கி பார்க்கணும். நாம் இயேசு கூட இருந்தால் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கூட இருந்தால் நாம் சுதந்திரிக்கிறேன் என்று சொல்லணும். இந்த காலை வேளையில், ஆண்டவரே எனக்கு வீட்டை கட்டித்தாரும் என்று ஜெபியாதிருங்கள். என் பாழான வீடுகள், அவாந்திரமாய் போன, என் வனாந்திரமாய் போன என் வீடுகள் கட்டப்படுவதாக. அதான் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசியின் ஜெபம். உங்கள் பிள்ளைக்காக, உறவுக்காக ஜெபிக்க போகிறீங்க. எஸ்ஸப்பா, இந்த கால்வலி போகட்டும், ஆண்டவரே இந்த தலைவலி எடுத்து போடுங்க, ஆண்டவரே இந்த காய்ச்சலை எடுத்து போடுங்க,
ஆண்டவரே இந்த முட்டு வலி எடுத்து போடுங்க. அவர் மறுபடி சிலுவையிலிருந்துலாம் இறங்கி வரமாட்டார். அவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. நீ எப்போதும் ஆண்டவரோடு இருக்கிறாய், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். வேதத்தை நீ சுமந்த உன்னை வேதம் சுமக்கும். வேதத்தில் நீங்கள் தேறினால் கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்கும். நீங்கள் சொல்லணும், வியாதியை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன், பலவீனத்தின் ஆவியே என்னை விட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். என் பிள்ளை விட்டு இந்த பலவீனத்தின் ஆவிகள் விலகட்டும். நான் அப்படி தான் ஜெபிப்பேன். அதை என்ன எடுத்து போடும். நமக்கு தான் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டார. இதைத்தான் ஏறெடுத்து பாருங்கள் என்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாச அறிக்கையிடுங்கள். விசுவாச அறிக்கையிட்டு ஆண்டவர் நாமத்தில் ஜெபியுங்கள். மூன்றாவதாக கடைசியாய் வாசிக்கலாம். ஏசாயா 5வது அதிகாரம், ஏசாயா 51:9. அதே அதிகாரத்தில் நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டுமையானால் நாம் என்ன செய்யணுமா? எலும்பு எலும்பு பலன்கொள் பலன்கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? அல்லேலூயா. எலும்பு எலும்பு பலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் யாரு? நீதான். ஆண்டவர் ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவீர். என்ன செய்யுமா? ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குனார். ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்தினுடைய தலையை நசுக்குனாரு. நசுக்குவேன்னு சொல்ல நாம தான் நசுக்கணும். நாம ராகாபன் அந்த லிவியாதான் ஆவியை துண்டிக்கணும். இந்த வருஷ வாக்கு தத்தத்தில் அதுதான் கற்றுக் கொடுத்தோம். சத்துருக்களை நாம நிர்மலமாக்கணும், எழும்பணும். எல்லா ஆண்டவர் செய்யும் எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. நான் வீட்டிலே உட்காந்துக்கிடுவேன். இல்லை, நீங்கள் போக வேண்டிய இடம் நீங்கள் போகணும், செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணும், யுத்தம் பண்ண வேண்டிய யுத்தத்தை நீங்கள் பண்ணணும். எழும்புங்கள். எலும்பு எலும்பு சீயோனே பலன்கொள், கர்த்தரின் புயமேங்கிறாரு. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய ஜனங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னா, எனக்காக யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லணும், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற அவங்களே ஜெபிக்கணும். ஒரு முறை ஒருத்தர் சண்டையே போட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு தீர்க்க தரிசனம் அக்கா சொன்னாங்க, அந்தனியம் அக்கா, அது நிறைவேறல. அக்காட்ட கேட்கணும், நான் அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணி நட்டமாயிட்டு எனக்கு நஷ்டஈடு வேணும். எப்படிலாம் சபைகள் அலையுது தெரியுமா? ஏங்க, ஒரு ப்ராப்பசியை கர்த்தர் சொல்லுவார் தீர்க்கதரிசி மூலமாக, என் மகனே உனக்கு இந்த வியாபாரத்தை தருவேன், இந்த பிஸ்னஸை தருவேன், இந்த இடத்துல நீ இதை செய்யும் பாரு. ஆண்டவர் அதோடு கூட சில நிபந்தனைகள் கொடுப்பார். நீ இப்படி இப்படி நடந்துக்கம்பாரு. நம்ம நடந்தால் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதுக்காக தீர்க்க தரிசனம் நிறைவேறலைங்கிறதுக்காக தீர்க்க தரிசிகிட்ட போய் எப்படி நாம் ஃபைட் பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்டலாம் ஃபைட் பண்ணணும், ஆண்டவர்கிட்டலாம் கேட்கணும். யோசித்து பாருங்கள், நாம தான் நம்முடைய கட்டுகளை உடைக்கணும். இன்றைக்கி பௌர்ணமி ஜெபம் நான் சொல்லுவேன். நிறைய நேரங்களில் பௌர்ணமி ஜெபம் இன்றைக்கி நடக்கும். முந்தின நாள் கேட்பாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் கூட்டம் வைங்க, பிரச்சனை, ஜெபத்துக்கு வாங்க வர மாட்டாங்க. ஆமாம், வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்கும் வாங்க வர மாட்டாங்க. சனிக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு உபவாச கூட்டம் வைங்க. எங்க நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வைக்க ரெடியாக இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சபையில் என்ன நடக்குது? இரவு ஜெபம் வல்லமையாக நடக்குது. எல்லா ஊழியக்காரங்களும் வராங்க, ஜீவனை கொடுத்து ஜெபிக்கிறாங்க. ஏன் இந்த சபையில் வர மனசு இல்லை? நாட்டாயிட்டு பாஸ்டர் ஒத்தையில் போகணும். ஏன் ஒத்தையில் போகிற? கணவன் மனைவியாக வாங்க, 2 பேரும் சேர்ந்து போங்க. ஆட்டோ ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோ பிடிச்சி போகிறோம்ல, ஆஸ்பத்திரிக்கு அவசரத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போகிறோம், எதையாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போகிறோம்ல. அதே போல் சபைக்கு வர வேண்டியதுன்னு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர அல்லல் தட்டாதிருங்கள், உற்சாகமாக வாங்க. நீங்கள் தான் எழும்பணும். உங்கள் கட்டுகள் உடைய, உங்கள் சிறைவாழ்வு மாற, உங்கள் சிறையிருப்பு மாற நீங்கள் தான் பிரயாசப்படணும். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ஏசாயா 52:1. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னிடத்தில் வருவதில்லை. தூசி உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு.
நான் அவிழ்த்து விடுகிறேன்னு சொன்னாரா? நான் கட்டுகளை உடைப்பேனாரா? நான் தூக்கி விடுவேன்னு சொன்னாரா? இல்லை. எல்லாம் என்ன சொல்றாரு? அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். வல்லமை. இப்போ யுத்தத்துக்கு போகிறோம், ஒரு பட்டயத்தை நம்ம தான் கையில் எடுக்கணும், நல்ல அறக்கச்சை நம்ம தான் தரித்து கொள்ளணும். கபடி விளையாட போகிறோம், உனக்கேற்ற உடையை நீ தான் உடுத்திக்கணும். கிரிக்கெட் விளையாட போகிறோம், உனக்கேற்ற உள்ளாடைகளை நீ தான் டைட்டாக கட்டிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய யுத்த காலத்தில் வந்துட்ட, ஜபம் இல்லாமல் போகாத, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளனா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அணிகலன்கள், ஆவிக்குரிய வரங்களை அணிந்து கொள். யுத்தத்துக்கு போ, நான் உனக்கு ஜெயம் தருவேங்கிறார். உன் வீடு கட்டப்படுங்கிறாரு, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய அற்புதமான கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். பாழான மண்மேடுகள்லாம் என்னவா மாறப்போகுதான்? பாராளும். பாராளும்னா பார் உலகத்தை ஆளுகிற வேந்தன் மனையாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பாழான ஸ்தலம் கட்டப்பட நினைக்கிறீங்களோ அங்க இயேசுவின் நாமத்தினால சுற்றி வாங்க, தேவன் கட்டுவா. ஆமென். ஒருவேளை உங்க சொந்த கிராமமா இருக்கலாம். சகோதரியே, மாந்திரிகத்துக்கு பயந்து, சீவனைக்கு பயந்து, மந்திரவாதத்துக்கு பயந்து உன் வீடை தரமட்டமா போட்டுட்டு நீ பஞ்சம்பிளைக்கு இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாழான மனைகள் பாராளும் வேந்தன் மனையாக மாறப்போகிறார். பாழான நிலங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின அருமை ரட்சகர், அன்பின் ஆண்டவர், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்துங்க. சரீரங்களில் நல்ல பல, நல்ல சுகம், ஆரோக்கியத்தை கட்டளையிடும். வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. யாருடைய வீடுகளெல்லாம் வனாந்திரத்துக்கு ஒப்பாக இருக்கிறதோ, பாழான நிலத்தில் இருக்கிறது போல் இருக்கிறது என்று உணர்கிறார்களோ, அவர்கள் வீட்டை கட்டுவீராக, ஏதேனை போல மாற்றுவீராக, அவாந்திர வெளி ஆறுகளை போல மாறுவதாக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும். துதியான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் மனோகர ஸ்நேகம் நம் அனைவரிடம் மாறாதிருப்பதாக. ஆமென்.